தமிழகத்தை மோடி அழிக்க நினைக்கிறார். நான் என்றும் தமிழர்களுக்கு துணை இருப்பேன். ராகுல் காந்தி. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். நம்ம காங்கிரஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கு. இப்போ தான் கச்சத்தீவு விஷயம் வெளியில் வந்தது. கச்சத்தீவு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மீன் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற உரிமையும் விட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாத்த விட முக்கியமாக காவேரி அணை. திமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்கும்போது, டெல்லியில் இந்திரா காந்தி ஆட்சி நடக்கும்போது தான் 4 அணைகள் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கொஞ்சம் தூரம் தான் பாலாறு வருது, ஊறப்பட்ட தடுப்பணை. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வரும். முல்லை பெரியாரான பிரச்சனை தெரியும். காங்கிரஸ் அங்கே எப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட சூப்பர், இலங்கை இனப்படுகொலை நடத்தினது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். எல்டிடி அழிக்கணுன்றதுக்காக இலங்கையில் எத்தனை ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், பல லட்சம் தமிழர்கள். இதெல்லாம் செய்தது யார்? காங்கிரஸ். ஏன் ஹிந்தி திணிப்பை தீவிரமாக பண்ணது யார்? இந்திரா காந்தி. அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை எதிர்த்து தான் பெரிய அளவில் திமுக பிரச்சனை பண்ணி ஆட்சிக்கு வந்தது. என்னான்றாரு ராகுல்? மோடி தமிழகத்துக்கு எதிரி, நாங்கள் தான் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் ஆதரவுன்றாரு. எனக்கு புரியல. ஏன்னா பிரதமர் வேஷ்டியில் தான் வரார், இவர் வேஷ்டியிலலாம் வரமாட்டார். அதுக்கடுத்து அவர் தமிழ் பேசுவார், இவர் லைட்டாக தான் எப்பயாவது தான் பேசுவார், தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டார். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு காங்கிரஸ் இதில். ஆனால் ஒன்று, திமுகவும் காங்கிரஸும் கொள்கை அடிப்படையில் ஒன்று தான். ஏன்னா அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையில் கருணாநிதி முதலமைச்சர், இலங்கை இனப்படுகொலை நடக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர், கர்நாடகாவில் டேம்கள் கட்டும்போது கருணாநிதி முதலமைச்சர். ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸுக்கும் திமுக இந்த விஷயத்தில் கரெக்டாக ஒத்து போகுது. அதனால் அவர்கள் இயற்கை கூட்டணி, அவ்வளோதான். அதிமுகவும் பிஜேபி தான் ஒரிஜினலாக அதே மாதிரி இயற்கை கூட்டணி தான். பட் எடப்பாடியுடைய பேராசை, ஜெயலலிதாலாம் நல்ல ஃபைட்டராக இருந்தாங்க தமிழர் நலனுக்கு. பிஜேபி நேஷனலிசம்ன்றதுனால எந்த இடத்துலையும் பிரச்சனை வராமல் சால்வ் பண்ணோன்னு நினைக்கும். ஆனால் இவங்க அவங்களுடைய ஓட் பேங்க் ரொம்ப கம்மின்றதுனால காங்கிரஸுக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் சின்ன சின்ன மாநிலத்தில் இருக்குது, சவுத்தில் தான் இருக்குன்றதுனால அதை தக்க வைக்க தமிழகத்துக்குலாம் இவ்வளோ செய்வாங்க. இப்போ கூட மீடியாவிலேருந்து எல்லா கவரேஜும் எந்த அளவுக்கு ராகுலுக்கு இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.